ஒரு சகோதரி எழுதி கொடுத்துருக்கிறாங்க. என்னுடைய தங்கை மேரி அனுஷா, நாங்கள் ரோமன் கேத்தலிக் குடும்பத்தை சார்ந்தவர்கள். எனது தங்கை டிபி வியாதியினால் பாதிக்கப்பட்டு மிகவும் மெலிந்து வேலையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு தற்கொலை செய்யும் எண்ணத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் தான் நான் போன வருடம் ஆகஸ்ட் மாதம் நடந்த ஜெயம் உபவாச ஜபத்தில் கலந்து கொண்டு அவளுக்காக ஜெபித்தேன். கர்த்தருடைய மிகுந்த கிருபையினாலே கர்த்தர் இந்த டிபி வியாதியை முற்றிலும் குணமாக்கி தற்கொலை எண்ணத்தை மாற்றி கர்த்தர் அவளை ரட்சித்து இயேசுவுக்காக வாழ கர்த்தர் அவளை ஒப்பு கொடுக்க வைத்தார். அதே நேரத்தில் அவளுக்கு கைவிட்டு போன வேலை திரும்பவும் கிடைக்க பெற்று கர்த்தர் அவளை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. தொடர்ந்து இன்னொரு சாட்சி, எனது கணவர் சிலை செய்து விற்பார்கள். பண்டிகை நாட்களிலே சிலை செய்து விற்கிறது வழக்கம். அது எனக்கு பாரமாக இருந்தது. நான் ஆகஸ்ட் மாத ஜெபத்தில் இதற்காக கலந்து கொண்டு ஜெபித்தேன். கர்த்தாவே, இது மாற வேண்டும் என்று. அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு அவங்க அதை சிலை செய்ய செய்ய அது ஃபுல்லாகவே உடஞ்சி தான் போச்சு. அப்போ சுற்றி இருக்கிறவங்க சொன்னாங்க, உங்கள் வீட்டில் அல்லேலூயா சத்தம் கேட்கறதுனால இனி அந்த சிலை நிற்காது, அது உடைந்து தான் போகும் என்று கர்த்தர் பெரிய வெற்றி கொடுத்தார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். பிரியமான